என்ன நடந்துச்சு போன வீடியோவில் கண்டினியூ இது என்ன நடந்துச்சு அப்படின்னா, எங்கள் தாத்தா வந்து ஸ்கூல் சேர்க்க போகிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, எங்கள் தாத்தாவோட நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு அந்த காலத்தில் ஒரு கட்டில் இருக்கும்லங்க, ஒரு மாதிரி மரத்தில் இருக்கும். அந்த கட்டில் எங்கள் தாத்தா உட்காந்துருக்காங்க. எங்கள் தாத்தா தோள் பட்டையில் தான் எப்போவுமே ஏறி நிற்பேன். இந்த 2 தோள் பட்டையும் வச்சு அழுத்தாதடின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் 2 தோள் பட்டையும் அழுத்திக்கிட்டு எப்போ தலையில் ஏறி உட்கார்றது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கா. அப்படி சொல்லும்போது, இன்னும் 2 மாதத்துல நீ ஸ்கூல் போகிற, படிக்க போகிற, எல்லோரும் எங்கள் வீட்டில் அவ்வளோ சந்தோஷம். எங்கள் மாமாலாம் பார்த்தா ஸ்கூல் நான் தான் டெய்லி ஒன்று விட போகிறேன், போகணும் அப்படி இப்படின்னு எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் அழுதேன், நான் ஸ்கூல் போக மாட்டேன், நான் அவங்களாம் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அழுதேன். ஆனால் எங்கள் தாத்தா ஃபஸ்ட் நாள் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு என்னென்னலாம் தேவையோ ஸ்கூல் பேக் எங்கள் மாமா நானும் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்துட்டு சாக்லேட் வாங்கிட்டு ஸ்கூல் கொண்டு போய் விடுறாங்க. நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அழுகுறேன். ஆனால் எங்கள் தாத்தா ஞாபகம் இல்லை, சரியா தாத்தாவா மாமாவான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, யாரோ தான் வந்திருந்தாங்க. ஆனால் அம்மாவும் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அம்மாவும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலில் கொண்டு விடுறாங்க. விட்டதுக்கப்புறம் எங்கள் அம்மா வருவாங்க, எப்போயாவது வருவாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்தாலே எனக்கு பிடிக்காது. ஏன்னா எங்கள் அம்மானே எனக்கு ரொம்ப நாள் வரைக்கும் தெரியாது. எங்கள் பாட்டி தான் எனக்கு எல்லான்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் எங்கள் அம்மா இவங்கன்றதே எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் போனேன். ஸ்கூல் போயிட்டு அன்றைக்கி ஃபஸ்ட் டே ஸ்கூல் போனது மறக்கவே முடியாதுங்க என்னால். என்னென்னா எனக்கு தாத்தா இல்லையா, அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப சொல்லவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய இருந்திருக்கும். இது ஒரு மெமரி மாதிரி தான். இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மெமரியாக இருக்கும்ல, அதனால தான் இதை சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு அனுபவம் இல்லையா. கொஞ்சம் கண்ணு கலங்குது தான். தாத்தா நாளைக்கு ஈவினிங் போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு சைக்கிளில் தான் கூப்பிட்டு வராங்க என்ன. சைக்கிள் கூப்பிட்டு வந்து எங்கள் மாமா தான் கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்துட்டு ஈவினிங் நான் எங்கள் தாத்தா உட்காந்துருக்காங்க, அந்த இதில் உட்காந்துருக்காங்க, அந்த சொன்னேன் இல்லையா கட்டிலில் உட்காந்துருக்காங்க. அந்த கட்டிலில் அந்த தோலை பிடிச்சிட்டு மேலே ஏறி உட்காந்து, தாத்தா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிட்டாங்க தெரியுமா, எனக்கு ஃப்ரெண்டு நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாட்ட சொல்கிறேன். சொன்னோடனே எங்கள் தாத்தா உடனே அப்படியே அடி அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொல்கிறேன், எங்கள் தாத்தாட்ட இப்படி கை வச்சு பார்ப்பாங்க. அப்போலாம் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு, ஸ்கூல் சேர்க்கணும் இப்படி இந்த கையை இப்படி வச்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் வச்சு பார்த்தாங்க தாத்தா. இதை போய் டச் பண்ணால் தான் நமக்கு இது போல இருக்குது, தொட சொன்னாங்க தாத்தா அப்படின்னு எங்கள் தாத்தாட்ட சொல்லி ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் பாட்டியெல்லாம் வெளியில் தான் உட்காந்துருப்போம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வெளியில் தான் உட்காந்துருப்போம். சாக்கு போட்டு, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், சணல் சாக்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போட்டு படுதான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் விரிச்சு போட்டு வாசலையே தான் உட்காந்துருப்போம். எங்கள் தாத்தாவும் வாசலில் வெத்தலை பார்க்க போட்டு எப்போ பார்த்தாலும் உட்காந்துருப்பாங்க. என்னை விடவே மாட்டார் எங்கள் தாத்தா. ஏதாவது கதை சொல்லிக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இப்படியே தான் எங்கள் தாத்தா கூட இருப்பேன். எங்கள் பாட்டி அதை விட ரொம்ப பாசம். எதாவது ஒன்று வாங்கிட்டு வந்தால் அவங்க வாயில் அதை போடவே மாட்டாங்கங்க. எது வாங்கினாலும் சரி தான், எனக்கு கூப்பிட்டு எனக்கு தான் ஃபுல்லாக கொடுப்பாங்க. அப்போ யாருமே நம்ம வீட்டில் கிடையாதுல்ல, எங்கள் மாமா பையன் ஒன்று. மற்றபடி இவங்க கூட தான் நான் வளர்ந்துட்டுருக்கேன். அம்மா அங்கே இருக்கிறதுனால எனக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்தாங்கன்னா எங்கள் பாட்டி உடனே எனக்கு ஏதாவது ஒன்று ஊட்டி திணிச்சு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் 2 பேரும் பாசத்தை எனக்கு குறையாமல் கொடுத்தாங்க. அவ்வளோ ஒரு பாசம், அதெல்லாம் நினச்சி பார்த்தாலே ஒரு சந்தோஷம்தான். ஆனால் அது எனக்கு தக்க வச்சுக்க தெரியலன்னு தான் சொல்லணும். எனக்கு கஷ்டத்தை சொல்லி வளர்க்கலைங்க, அதுதான் அவங்க பண்ண தப்பு. கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும் பசங்கள்கிட்ட. அதனால தான் இன்றைக்கி என் பசங்களை நான் அடிச்சடிச்சு வளர்த்துட்ருக்கேன். நம்ம வீட்டில் உங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறா, உங்கள் அப்பா இப்படிலாம் இருக்காங்க, உங்கள் வீட்டில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, நீ இங்கே இருக்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எங்கள் தாத்தாவும் பாட்டி என்கிட்ட ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது. எங்கள் மாமாவோட முகத்துலேயும் நான் அதை பார்த்ததில்லை. எங்கள் 2 மாமாவும் சரி, 2 அத்தையும் சரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் தான் எங்கள் மாமா கல்யாணம் ஆச்சு, சின்ன மாமாவுக்கு. எங்கள் பெரியத்தையும் ஓரளவுக்கு என்னை என்ன சொல்கிறது, சில பேர்லாம் கொடுமைப்படுத்துவாங்க, இங்கே ஏன் இருக்குது அப்போல்லாம் கிடையாது. மாமா எதாவது வாங்கிட்டு வந்தால் கூட எனக்கும் கூப்பிட்டு இது சாப்பிடு அப்படின்னு தான் கொடுப்பாங்க. நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, ஒன்றும் குறை சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. அவங்கவுங்க இருப்பாங்க, நான் பாட்டே இருப்பேன். இங்கே எந்த ஒரு பிரச்சனை வர்றது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நல்லபடியாக தான் என்னையும் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன மாமா கல்யாணம் ஆச்சு. அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நிறைய அலைன்ஸ் பார்த்தோம், மாமாவுக்கு பொண்ணே அமையல. அப்போ எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த பொண்ணு மட்டும் சாவாமல் இருந்தால் மாமனை கட்டிருக்கலாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துட்டு அப்புறம் லாஸ்ட்டாக எங்கள் மாமி பொண்ணு பார்த்ததுலாம் ஞாபகம் இருக்குது. பார்த்துட்டு பொண்ணை வீட்டுக்கு அழைப்பாங்க இல்லையா, அதாவது ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி ஈவினிங் கூப்பிட்டு வருவாங்களா. அப்போ எங்கள் தாத்தா சொன்னாங்க, நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த பந்தலில் நின்று, இது எங்கள் வீட்டில் உள்ள பேத்தி, இது இங்கே தான் வளருது, இது போன்னு யாரும் சொல்லக்கூடாது, இது இங்கே தான் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொன்னாங்க. அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இங்கே தான் இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு அழைச்சிட்டு வருவாங்களா. அப்பயே எங்கள் மாமிகிட்ட சொன்னாங்க. ஆனால் எங்கள் மாமி நல்லா தான் பார்த்துப்பாங்க, ஒன்றும் சொல்ல முடியாது. அது மாதிரி தான் எங்கள் ஆத்தா எதிர்பார்க்க மாட்டாங்க. எனக்கு காலையில் எழுந்திரிச்சு எனக்கு என்ன பண்ணுமோ எங்கள் ஆத்தா பண்ணிடுவாங்க. எல்லாம் அம்மியில் அரைச்சி தான். எனக்கு கடப்பா பிடிக்கும், எனக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ எங்கள் ஆத்தாவே எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான். நான் ஒன்று ஆசைப்பட்டேன்னா வச்சுக்கோங்களேன்,
உடனே இப்போ அழுவேன் உட்காந்துக்கிட்டு. ஒரு கட்டில் இருக்குன்னு சொன்னேன்னா அந்த கட்டிலுக்கு அடியில் போய் நான் படுத்துட்டு அழுவேன். எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னேன்னா உடனே படுத்துட்டு அழுவேன். எங்கள் மாமா ஃபுல்லாக தேடுவாங்க. எனக்கு இன்னொரு பேர் இருக்குங்க. என் பேர் குண்டுன்னு சொல்லுவாங்க. எனக்கு சின்ன வயசில் நான் ரொம்ப குண்டாக இருக்கிறதுனால குண்டுன்னு சொல்லுவாங்க. குண்டை காணும் எங்கள் மாமா ஃபுல்லாக தேடுவாங்க. தேடிட்டு பார்த்தா கட்டிலுக்கு அடியில் அழுதுட்டு படுத்திருப்பேன். உடனே அந்த விஷயத்த பண்ணி கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒன்று ஸ்கூலில் வாங்கி கொடுப்பாங்க. உடனே அதை தொலைச்சிருவேன். உடனே எங்கள் தாத்தா தோல் மேலே ஏறிக்கிட்டு தாத்தா தொலைச்சிட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லுவேன். இப்போ தானடி வாங்கி கொடுத்தேன், ஏன்டி தொலைச்ச அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கூட திட்ட மாட்டாங்க, தொலைச்ச அப்படின்னு சொல்லி. ஏன்டி நான் அப்போலாம் என் பொண்ணை திட்டுறேன், உனக்குலாம் அறிவு இல்லையா, உனக்குலாம் காசோட அருமை தெரியல. எங்கள் தாத்தா எனக்கு ஒன்றும் கூட சொன்னதில்லை. சரி போயிட்டு போகுது போ. ஆச்சி, எங்கள் ஆத்தாவை ஆச்சின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆச்சி அவள் தொலைச்சிட்டாலாம், அவளுக்கு நாளைக்கு புதுசாக ஒன்று வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எங்கள் தாத்தா. உண்மையாகவே அதெல்லாம் திரும்ப அதெல்லாம் வரவே எனக்கு அது தக்க வச்சுக்க தெரியலன்னு தான் சொல்லணும். இப்படி தான் போச்சுங்க. இருந்தேன், கொஞ்ச நாள் படித்தேன். நல்லாவே என்னை பார்த்துக்கிட்டாங்க, யாரும் குறை சொல்ல முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.